அன்பும் அமைதியும் கிறிஸ்துவின் அருளும் தூயாவின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அல்லேலூயா. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி. இயேசுவே உமக்கு நன்றி. இயேசுவே உமக்கு புகழ். இயேசுவே உமக்கு புகழ். இயேசுவே உமக்கு ஆராதனை. இயேசுவே உமக்கு ஆராதனை. ஓ பரிசுத்த ஆவியே, என் ஆன்மாவின் ஆன்மாவே, உம்மை ஆராதனை செய்கிறோம். இறைவா ஆராதனை செய்கிறோம். ஓ பரிசுத்த ஆவியே, என் ஆன்மாவின் ஆன்மாவே, உம்மை ஆராதனை செய்கிறோம். இறைவா ஆராதனை செய்கின்றோம். ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இதோ உம்முடைய சமூகத்தில் வந்து காத்திருக்கிறோம் ஆண்டவரே. ரோமேயருக்கு எழுதிய திருமுகம் 10ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ரோமேயருக்கு எழுதிய திருமுகம் 10ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஆமென். ஆமென். அதில் சொல்லி இருப்பது இதுவே. அதில் சொல்லி இருப்பது இதுவே. இதில் பரிசுத்த வேதாகமத்தில். ஆமென். அதில் எதில் கேள்வி கேட்டு பரிசுத்த படிக்கும் வேதாகமத்தில். பரிசுத்தமான இந்த திரு விவிலியத்தில், த ஹோலி பைபிளில் சொல்லி இருப்பது இதுவே. இதுவே. வார்த்தை உனக்கு மிக அருகில் உள்ளது. வார்த்தை உனக்கு மிக அருகில் உள்ளது. உன் வாயில், உன் வாயில், உன் இதயத்தில் உள்ளது. உன் இதயத்தில் உள்ளது. இதுவே நீங்கள் நம்பிக்கை கொள்ள வேண்டும். இதுவே நீங்கள் நம்பிக்கை கொள்ள வேண்டும். முதலாவது நம்பிக்கை கொள்ள வேண்டும். நான் நம்பிக்கை கொள்கிறேனா? கேள்வி. அதில் சொல்லியிருப்பது போல, பரிசுத்த வேதாகமத்தில் சொல்லி இருப்பது போல நான் நம்பிக்கை கொள்கிறேனா? வார்த்தை எனக்கு மிக அருகில் உள்ளது என்று எனக்கு தெரியும். என் வாயில் உள்ளது என்று எனக்கு தெரியும். என் இதயத்தில் உள்ளது என்று தெரியும். நான் அதை விசுவசிக்கிறேனா இல்லையா என்பதை உணர வேண்டும். ஆவியானவர் இன்று அதை உணர்த்துகிறார். அதனால சொல்றார், எனது மேலாடையின் கீழ் நீ பாதுகாக்கப்படவில்லையா? வார்த்தையினாலே, இறை வார்த்தையின் வழியாக நாம் ஒவ்வொரு நாளும் பாதுகாக்கப்படுகிறோம். எனவே ரோமையர் 10:9 சொல்லுகிறது, ஏனெனில் இயேசு ஆண்டவர் என வாயார அறிக்கையிட்டு இறந்த அவரை கடவுள் உயிர்த்தெழ செய்தார் என நீங்கள் உள்ளூர நம்பினால் மீட்பு பெறுவீர்கள். வார்த்தை உனக்கு மிக அருகில் உள்ளது, உன் வாயில் உள்ளது, உன் இதயத்தில் உள்ளது என்று நீ நம்பிக்கை கொள்ளும் பொழுது, இயேசுவே ஆண்டவர் என வாயான அறிக்கையிட்டு, அதுதான் ஸ்தோத்திர பலி. அல்லேலூயா. இயேசுவே ஆண்டவர் என வாயால் அறிக்கையிட்டு, இயேசுவே எனக்கு என்று யாருமே இல்லை, உம்மை நம்பியே நானும் வாழ்கிறேன், உம்மை தேடியே நானும் வருகிறேன்,
பாரு இயேசுவே என்ன பாரு இயேசுவே கைய பிடிச்சிட்டு என்ன நடத்தும் இயேசுவே என்று வாயார அறிக்கையிட்டு இந்த வார்த்தைக்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. வார்த்தை உனக்கு மிக அருகில் உள்ளது, உன் வாயில் உன் இதயத்தில் உள்ளது என்ற வார்த்தைக்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. இயேசுவே ஆண்டவர் என வாயார அறிக்கையிட வேண்டும் என்ற ஒரு எச்சரிக்கை தருகிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கடவுள் இறந்த அவரை கடவுள் உயிர்த்தெழ செய்தார் என உள்ளூர நம்பினால் மீட்பு பெறுவீர்கள் என்ற உடைய வார்த்தைக்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே. அதுதான் 10ஆம் வசனம் மிக அழகாக இவ்வாறு உள்ளூர நம்புவோர் உள்ளூர நம்பணும். கடவுளுக்கு ஏற்புடைய பிள்ளைகளாக அவர் வாயார அறிக்கையிடுவோர் மீட்பு பெறுவார். வாயார அறிக்கையிடணும். வாயார எப்படி அறிக்கையிடணும்? ஸ்தோத்திர பிள்ளை ஆண்டவரே, இந்த வார்த்தைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே ஆண்டவர் என்று அறிக்கையிட்டு வாயார சொல்லி உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், நன்றி கூறுகிறோம். உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், நன்றி கூறுகிறோம். அவருடைய நாமம், பரிசுத்த நாமத்தை எப்பொழுதும் மகிமைப்படுத்தணும். மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ, ஸ்துதியும் கனமும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ. மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ, ஸ்துதியும் கனமும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ. ஆராதனை ஆராதனை என் நண்பர் இயேசுவுக்கே, என் நண்பர் இயேசுவுக்கே. மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ, துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோன்னு சொல்லி நீங்கள் உள்ளூர நம்பினால் மீட்பு பெறுவீர்கள். அப்படி உள்ளூர நம்புவோர் கடவுளுக்கு ஏற்புடையவர்கள் ஆவீர்கள். வாயார அறிக்கை இடுகிறவர்கள் மீட்பு பெறுவார்கள். 3 காரியம். வார்த்தை உனக்கு மிக அருகில் உள்ளது, உன் வாயில் உன் இதயத்தில் உள்ளது என்று நீ நம்பிக்கை கொண்டு இயேசுவே ஆண்டவர் என வாயார நீ அறிக்கையிட்டு ஸ்தோத்திர பலிகளை சொல்லி 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 அவர் கடவுளால் உயிர்த்தெழ செய்யப்பட்டார் என்று நீ உள்ளூர நம்பினால் மீட்பு உண்டு. அல்லேலூயா. இவ்வாறு யாரெல்லாம் உள்ளூர நம்புறாங்களோ அவெல்லாம் கடவுளுக்கு ஏற்படும் பிள்ளைகளாக இருக்கும். அவரை வாயார அறிக்கையிடவரை எல்லாரும் மீட்பு பெறுவார். அல்லேலூயா. அதனாலதான் 12ஆம் வசனம் சொல்லுகிறது, இதில் யூதர் என்றோ கிரேக்கர் என்றோ வேறுபாடில்லை. இதில் யூதர் என்றோ கிரேக்கர் என்றோ வேறுபாடில்லை. அனைவருக்கும் ஆண்டவர் ஒருவரே. அனைவருக்கும் ஆண்டவர் ஒருவரே என்ற விசுவாசம் நமக்கு வேணும். இந்து, கிறிஸ்து, முஸ்லீம், அவங்க இவங்க யார், மேல் ஜாதி கீழ் ஜாதி அந்த ஜாதி ஒரு ஜாதி இல்லை, அனைவருக்கும் ஆண்டவர் ஒருவரே என்று விசுவசிக்கணும்.
அவரை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் அவர் அளவற்ற நலன்களை பொழிகிறார். அவர் அளவற்ற நலன்களை அவரை நோக்கி மன்றாடும் யாவருக்கும். என்னை நோக்கி கூப்பிடு என்றே எந்த துன்ப நேரத்திலும் கருத்தாய் விசாரித்து என்றும் கனிவோடு என்னை தேற்றிடுமே. திருப்பாதம் நம்பி வந்தோ கிருபை நிறை இயேசுவே, உமதன்பை தேடி வந்தோ தேவ சமூகத்திலே, உமதன்பை கண்டடைந்தோ தேவ சமூகத்திலே சொல்லி 11ஆம் வசனம் இன்னும் அழகாக சொல்லுகிறது. ஏனெனில் ஆமென். ஏனெனில் அவர் மீது நம்பிக்கை கொண்டோர் வெட்கத்திற்கு உள்ளாக மாட்டார் என்பது மறைநூல் கூற்று. மறைநூல் வேதம் சொல்லுகிறது, அவர் மீது நம்பிக்கை கொண்டோர் ஒரு நாளும் வெட்கத்திற்கு உள்ளாக மாட்டார். உன்னை தலையாக்குவாரே அன்றி வாலாக்க மாட்டார். உன்னை உயர்த்துவாரே அன்றி உன்னை தாழ்த்த மாட்டார். இந்த வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே. கொண்டு போய் நிறுத்துறார் பாருங்க, அவருடைய சமூகத்தில் நிறுத்துறாரு. நற்கருணை ஆண்டவர் பக்கத்தில் நிறுத்துறாரு. நேற்று ஒரு அனுபவம், இந்த கிறிஸ்து அரசர் இன்ஜினியரிங் காலேஜில் ஆவியானவர் அப்படி ஒரு அற்புதமான நற்கருணை பக்கத்தில் நீ நிற்க தகுதி இல்லைன்னு சொன்ன இடத்துல நீ நிற்க தகுதியுடையவனாக மாற்றி அங்கே கொண்டு போய் நிறுத்துறார் என்ற அவருடைய செயல். அதனால தான் இன்னைக்கு சொல்லப்பட்டுகிறது, எனது மேலாடையின் கீழ் நீ பாதுகாக்கப்படுகிறாய். கொண்டு போய் நிறுத்துறார். நற்கருணையானவர் பக்கத்தில் அப்படியே பக்கத்தில் நிற்க மாதிரி. நீ பாட்டு பாடுறியா, கவலைப்படுறியா, வேதனையோடு இருக்கிறியா, துயரத்தில் இருக்கிறாயா? துயரத்தில் கூப்பிட்டேன், உதவிக்காய் கதறினேன், அழுகுரல் கேட்டீரையா, குனிந்து தூக்கினேன், பெரியவனாக்கினீர், ஆறுதல் நீர்தான் ஐயா, குனிந்து தூக்கினீரே, பெரியவனாக்கினீரே, உமது காருண்யத்தால் பெரியவனாக்கினீரேன்னு சொல்லி, எங்கே நீ தள்ளப்பட்டாயோ, எங்கே உனக்கு இடமில்லைன்னு சொல்லி மாற்றப்பட்டாயோ, எங்கே மக்கள் உன்னை வெறுத்து தள்ளினார்களோ, அங்கிருந்து அப்படியே தன்னுடைய மேலாடையின் கீழே நம்மளை அப்படியே பாதுகாத்து கொண்டு வந்து அவர் சமூகத்தில் நிறுத்துறவர் தாங்க ஆண்டவர். அல்லேலூயா. மனிதர் உன்னை வெறுக்கலாம், மனிதர்கள் உன்னை அவமதிக்கலாம், மனிதர்கள் உன்னை கேவலமாக பேசலாம், மனிதர்கள் உன்னை தரக்குறைவாக பேசலாம், உன்னை எதிர்த்து பேசலாம், வழக்காடலாம். ஆனால் நமக்காக வழக்காடுகிறவர் ஒருவர் உண்டு, இயேசு கிறிஸ்து மாத்திரமே. ஒவ்வொரு நாள் அவருடைய சமூகத்தில் இருக்கும் பொழுது வார்த்தைகளை அனுப்பி நம்மை எல்லா தீமைகளில் இருந்தும் விடுவிக்கிற தேவன். அல்லேலூயா. அதனால தான் அவர் மீது நம்பிக்கை கொண்டோர் வெட்கத்திற்கு உள்ளாக மாட்டோம். எவ்வளோ அருமையாக கொண்டு போய் ஒரு விஐபியை விட ஒரு பெரிய மனுஷனை, சாதாரண இந்த மனுஷனை கொண்டு போய் அவர் பக்கத்தில் நிற்க வைக்கிறாருன்னா இதை விட என்னங்க வேணும்? இதை விட என்னங்க வேணும்? திருக்கரத்தால் தாங்கி என்னை
திரு சித்தம் போல் நடத்துகிறவர். அவருடைய திருக்கரத்தால் தாங்கி குயவன் கையில் களிமண்ணான் அனுதினம் நீர் வணைந்திடுமே. குயவன் கையில் களிமண்ணான் அனுதினம் நீர் வணைந்திடுமே. திருக்கரத்தால் தாங்கி என்னை திரு சித்தம் போல் நடத்திடுமே. குயவன் கையில் களிமண்ணான் அனுதினம் நீர் வணைந்திடுமே. ஒவ்வொரு நாளும் நம்மை என்னுடைய மேலாடையின் கீழ் உன்னை நான் பாதுகாக்கவில்லையா? எனது மேலாடையின் கீழ் உன்னை பாதுகாக்கப்படவில்லையா? விசுவாசத்தோடு நம்பிக்கை கொண்டோர் யாரும் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை என்ற வார்த்தைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். அப்படியே கண்களை மூடி செபிக்கலாம். அப்பா, இந்த காலை வேளையில இவ்வளவு அருமையான வார்த்தைகளை தந்தினேன். எங்கள் வேதனைகள் சங்கீதம் 38:8-9 நான் வலுவற்று போனேன், முற்றிலும் நொறுங்கி போனேன், என் உள்ள கொதிப்பினால் கதறுகிறேன். என் தலைவரே, என் பெருமூச்செல்லாம் உமக்கு தெரியும், என் வேதனை குரல் உமக்கு மறைவாயில்லை என்று நீ துதித்து கொண்டு வேதனையோடு கதறுதலும் புலம்பல்களுமா இருக்கிறாயா? கண்ணீரோடு வந்திருக்கிறாயா என்று ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார். என் மகளே, என் மகனே, என் சகோதரனே, என் சகோதரியே, வார்த்தை உனக்கு மிக அருகில் உள்ளது. உன் வாயில், உன் இதயத்தில் உள்ளது. உள்ளூர நம்பினார் நீ ஒரு நாளும் வெட்கத்திற்கு உள்ளாக மாட்டாய் என்று கர்த்தர் உனக்கு சொல்லுகிறார். என் மகளே, அவநம்பிக்கையோடு இருக்காது. நம்பிக்கை இழப்பது ஏன்? அவருடைய சமூகத்தில் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு ஆற்றலோடும் அவரை தேடும் பொழுது அவர் உனக்கு அனைத்தையும் செய்து முடிக்க வல்லவராயிருக்கிறார். என் மகளே, இன்னைக்கு நீ எந்த காரணத்தை குறித்து, எந்த பிரச்சனை குறித்து, எதை குறித்து நீ வேதனையோடு இருக்கிறியோ அதை அவர் எந்த பசாசின் தந்திரங்களையும், எந்த பசாசின் சூழ்ச்சிகளையும், எந்த பசாசின் ஆதிக்கங்களையும் அவர் அழித்து எரித்து போட வல்லவராயிருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நீ கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறாயோ, ஐயோ என் நிலைமை இப்படி ஆகுமா, அப்படி ஆகுமா, இதாகுமா, அதாகுமா என்று நீ கவலைப்படாதே. இதோ ஆண்டவர் இன்று உனக்கு சொல்லுகிறார், வார்த்தை உனக்கு மிக அருகில் உள்ளது, உன் வாயில், உன் இதயத்தில் உள்ளது. நீ உள்ளூர நம்பினால் மீட்பு பெறுவாய். எந்த ஆயுதமும் உனக்கு எதிராக வாய்க்காது. வாதை உன் கூடாரத்தை அணுகாது. கவலைப்படாத என் மகளே. இன்று உன் வீட்டிலே, உங்கள் குடும்பங்களிலே ஒரு அற்புதத்தை காண்பீர்கள். அந்த வார்த்தைக்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே. ஒரு அற்புதத்தை காண செய்வதற்காய் நன்றி. எந்த பிரச்சனையில் இருந்தாலும் ஆண்டவரே, நோயினாலும் பிணியினாலும் வாதையினாலும் பண கஷ்டங்கள், மன கஷ்டங்கள், எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருந்தாலும், அநேக கோர்ட்டு கேஸு, பிரச்சனை, பிள்ளைகளுடைய காரியங்கள் ஒவ்வொன்றும் நினைத்து நீ புலம்புகிறாயா? புலம்பல் வேண்டாம், அழ வேண்டாம். இதோ உலகம் முடியும் பரியந்தம் நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொன்னவர் இயேசு உன் அருகில் இருக்கிறார், உன் பக்கத்தில் இருக்கிறார், உன் வாயில் இருக்கிறார், உன் இதயத்தில் இருக்கிறார் என்பதை நீ விசுவசித்தால் நீ மீட்படைவாய். இன்று உங்கள் குடும்பங்களிலே நீங்கள் ஒரு அற்புதத்தை காண்பீர்கள். இன்று குடும்பங்களிலே ஆண்டவர் ஒரு பெரிய காரியங்களை செய்ய போகிறார் என்று நீ விசுவசித்தால் ஒரு நாள் வெட்கத்திற்கு உள்ளாக மாட்டாய். ஒரு நாள் நீ வெட்கத்திற்கு உள்ளாக மாட்டாய். ஒவ்வொரு நாளும் அவருடைய சமூகத்தில் வந்து உட்கார்ந்துட்டு ஆண்டவரே என்று சொல்லி நீ கதறி புலம்பிக் கொண்டிருக்க வேண்டாம். இதோ உன்னை தன்னுடைய மேலாடையின் கீழ் அவர் நம்மை பாதுகாப்பாக வைக்கிறார். இந்த பெரும்பாடு உள்ள பெண், நான் ஆண்டவரின் மேலாடையின் விளிம்பினை தொட்டால் நான் சுகமடைவேன் என்ற அந்த விசுவாசம் அந்த பெண்மணிக்கு இருந்தது. ஆண்டவர் கேட்கிறார், என் மகளே, என்னை தொட்டது யார்?
என்னில் இருந்து வல்லமை வெளியே இறங்கிற்றே, என்னை தொட்டது யார் என்று சொல்லும் பொழுது அந்த பெண் ஒரு புறவினத்தாளாய் பயந்து போய் ஆண்டவர் சமூகத்தில், ஆண்டவரே நான் தான் தொட்டேன், நான் தான் தொட்டேன். ஆண்டவருக்கு தெரியும். விசுவாசத்தோடு விசுவாசத்தோடு நான் தொட்டால் சுகமடைவேன் என்ற விசுவாசம் அந்த பெண்ணுக்கு இருந்தது. அவள் தொட்டால் சுகமடைந்தாள். ஆண்டவர் அவரிடத்தில் சொல்லுவது, என் மகளே, உன் நம்பிக்கை உன்னை குணமாக்கிறது என்று சொல்லி, சமாதானமாய் போ என்று சொல்லி, நம்பிக்கை கொண்டோர் ஒரு நாளும் வெட்கத்திற்கு உள்ளாக மாட்டார்கள். நம்பிக்கை கொண்டோர் ஒரு நாளும் வெட்கத்திற்கு உள்ளாக மாட்டோம். ஒவ்வொரு நாளும் நம்பிக்கை கொண்டோர் வெட்கத்திற்கு உள்ளாக மாட்டார். இந்த நாளிலே ஆவியானவர் நமக்கு தருவது, ஒவ்வொரு நாளும் என் மகளே, என் மகனே, என் சகோதரனே, சகோதரனே, ஆண்டவரிடத்தில் வந்துரு. உன் புலம்பல்களை கதறல்களை எல்லாம் அவர் சமூகத்தில் போட்டுடு. அவர் பார்த்துக்குவார். மை கிரேஸ் இஸ் சஃபிஷியன்ட் ஃபார் யூ. என் கிருபை உனக்கு போதும், என் கிருபை உனக்கு போதும் என்று சொல்லி ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். என் மகளே, என் மகனே, சமாதானமாய்ப்போ, சமாதானமாய்ப்போ. உன் உள்ளத்தின் சிந்தனைகளை நான் அறிவேன். உன் எண்ணங்கள் என் எண்ணங்கள் அல்ல, என் எண்ணங்கள் உன் எண்ணங்கள் அல்ல. உனக்கு தேவையானதை ஏற்ற காலத்தில் ஏற்ற நேரத்தில் செய்து முடிக்கிறவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை வை. உன் கவலைகளை எல்லாம் அவரிடத்திலே போட்டுவிடு. அவர் உனக்கு பெரிய காரியங்களை செய்வார். எவ்வாறு எனது மேலாடையின் கீழ் பாதுகாக்கப்படவில்லையா என்று நம்மை பார்த்து கேட்கின்ற கேள்வி அவர் கேட்கிறார். என் மகளே, உன் ஆன்மா பலமற்றதாக இருந்தாலும் அவநம்பிக்கையில் விடாதபடி நான் கவனித்துக் கொள்ள மாட்டேனா? பாருங்க, என்ன அழகான வசனம். உன் ஆன்மா பலமற்றதாக இருந்தாலும் அவநம்பிக்கையில் விடாதபடி நான் கவனித்துக் கொள்ள மாட்டேனா? இதன் காரணமாக நீ பயப்படாத. நான் சொல்றதை மட்டும் செய். எப்போது என் முன்னிலையில் எளிமையாக இரு. உன்னை எளியவளாக இருக்கும்படி கேட்பது. நீ சிம்பிளா இரு, எளியவளாக இரு என்று ஆண்டவர் நம்ம இடத்தில் கேட்பது நம்மை தடுப்பதற்காக அல்ல, மாறாக அதன் வழி தேவன் மகிமை அடையவே ஜெபி 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 என்று சொல்லுகிறார். என் சிறிய ஆன்மாவே, என் இருதயத்தை பார். இயேசுவின் திரு இருதயத்தை பாருங்க. நற்கருணை ஆண்டவரை பாருங்க. அவருடைய அந்த பிரசன்னத்தை உணருங்க. இந்த பரிசுத்தமான நற்கருணை பேழையை குறிக்கிறார். குழந்தாய், நீ களைப்புற்று இருந்தால் உடனே என் இதயத்திடம் அவருடைய சமூகத்தில் நற்கருணை ஆண்டவர்கிட்ட வந்து உட்காரு, செபிக்க துவங்கு. அப்போது உன் களைப்பை நீ உணர மாட்டாய். அந்த நற்கருணை பிரசன்னம் இல்லாதனால தான், அவருடைய பிரசன்னத்தில் உட்காராதனால தான், வேதத்தை வாசிக்காதனால தான், பைபிளை நம்ம கையில் எடுக்காதனால தான், வழியும் சத்தியம் உண்மையும் ஜீவனும் நானே என்று சொல்லி இதோ இந்த பரிசுத்த வேதாகமத்தை வார்த்தை உனக்கு மிக அருகில், உன் கையில், உன் வாயில், உன் இதயத்தில் உள்ளது என்பதை உணராமல் இருக்கிற இன்னைக்கு உன் இதயத்திடம் ஆண்டவர் கேட்கிறார், நீ என் இதயத்திடம் வந்து ஜெபிக்க தொடங்கு. உன் களைப்பை நீ உணர மாட்டாய். உனக்கு ஏற்கனவே நான் கொடுத்தவற்றை விட இன்னும் அதிகமான அருள் வரங்களை தர அவர் தயாராக இருக்கிறார். அதனால தான் மேலாடையின் கீழ் நாம் பாதுகாக்கப்பட்டு வருகிறோம். என் அன்பான பார்வையிலே நீ எப்போது தங்கிரு. ஒவ்வொரு நாள் ஆண்டவருக்கு ஸ்தோத்திர பலி எடுப்பதனால, இறைவார்த்தையை வாசிப்பதன் மூலமாக, இறைவார்த்தையை தியானிப்பதன் மூலமாக நீ அதை செய்யக்கூடும். இங்கேதான் ஊற்று இருக்கிறது, வாழ்வழிக்கும் ஊற்று. அதை பருகி புத்துணர்ச்சி பெறுவாயாக என்ற சிந்தனையோடு அப்படி செய்யும் பொழுது நான் உன்னை விண்ணகத்தை நோக்கி நடத்துவேன் என்ற வாக்குத்தத்தம். விண்ணகத்தை நோக்கி நம்மை நடத்துகிறார். கவலைப்படாத, பயப்படாத. எந்த பிரச்சனை வந்தாலும் நான் பார்த்து கொள்வேன். என் சமூகத்தில் நீ போட்டுட்ட, நீ மௌனமாயிரு, அமைதியாயிரு. அமைதி, மௌனம், மௌனம், மௌனம். தியானம், தியானம், தியானம். இன்று ஆண்டவர் நம்ம கொடுத்த வார்த்தை என் கையில் உள்ளது, என் அருகில் உள்ளது, என் வாயில் உள்ளது. அந்த வார்த்தை வாயில் இருக்கணும். ஆவியானவர் சொல்வது, என் மேலாடையின் கீழ் நீ பாதுகாக்கப்படுகிறாய் என்ற விசுவாசம் உனக்குள்ளே இருந்தால் அனைத்தையும் செய்து முடிக்கிறவர், அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே. நீ நினைத்தது ஒரு நாளும்
தடைபடாதையா. அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நீ நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா. அவர் முடிவெடுத்துட்டா யாராலும் மாற்ற முடியாது. நீ முடிவெடுத்தால் யார்தான் மாற்ற முடியும்? நீ முடிவெடுத்தால் யார்தான் மாற்ற முடியும்? எனக்கென முன் குறித்த எதையுமே எப்படியும் நிறைவேற்றி தந்திடுவார். உமக்கே ஆராதனை. என் உயிருள்ள நாட்களெல்லாம் உமக்கே ஆராதனை. என் உயிருள்ள நாட்களெல்லாம். தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற யூடியூப் வழியாக கேட்கப் போகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. எனது மேலாடையின் கீழ் நீ பாதுகாக்கப்பட்டு வருகிறாய் என்ற விசுவாசம் உனக்கு இருக்கும் பொழுது அந்த நாள் முழுவதும் உன்னை நிறைவாக ஆசீர்வதிக்கப் போவதற்காய் நன்றி கூறி விடைபெறுவோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.